எல்லாரும் அப்சஷன் பார்த்துருப்பீங்க. என் மனச உருக்கி அந்த ஒரு பிளாட் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு வரேன். ஒரு கட்டத்தில நீங்க இன்டர்வல் சீன்ட்ட பார்த்தீங்கன்னா, அந்த நிக்கி பெட்ல தூங்கிட்டு இருப்பா. தூங்கிட்டு இருக்கும்போது நிஜமான நிக்கி எழுந்திருச்சு வந்து, "பேர் என்ன விடுவிச்சுரு, என்ன காப்பாத்து" அப்படின்னு வலியில துடிப்பா. ஒரு உண்மையான காதலனா இருந்தா, ஐயோ! என் காதலி அங்க வலியில துடிக்கிறாளே, அவள ஏதாச்சும் காப்பாத்தணும்னு நினைப்போம்ல. அப்படி நினைக்காம, அங்க தான் பேரோடைய ரியல் ஷேட் வெளிய வருது. வாட் இஸ் ராங் லிவிங் வித் மீ? அதாவது தனிமையில இன்ஃபீரியாரிட்டியில வாழ்ந்துகிட்டு இருந்த ஒருத்தவன், நீ உண்மையானவ காதலியா இல்லனாலும் பரவால்ல, உன் காதல் உண்மை இல்லனாலும் பரவால்ல, நீ என் கூட இரு. அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேரோட ரியல் வில்லனிசம், அந்த சைலண்ட் இன்ட்ரோவர்ட் நேச்சருக்குள்ள இருக்கிற ரியல் ஒப்சஷன் என்னன்றது அங்க தான் வெளிய வருது. கதையில நிக்கி வந்து சூப்பர் நேச்சுரல் ஸ்பிரிட் மூலியமா ஒப்சஷனா இருக்கலாம். ஆனா டைரக்டர் பேர் மூலியமா என்ன சொல்ல வர்றாருன்னா, பேர் மாதிரியே நிஜ வாழ்க்கையில நம்ம எல்லாருமே ஒருத்தவங்க மீது காதல், காமம், நட்பு, சகோதரத்துவம் என்ற பெயர்ல ஒப்சஷன் ஆகியிருக்கோம். என்னைக்கு அந்த ஒப்சஷன் அளவை மீறுதோ, அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. எதுவுமே அளவோட இருந்தால் தான் சரி. தேங்க்யூ.